சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் தலைக்கறி மஞ்சப்பால் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் எம்மியாக இருக்கும், சாதத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதான் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கனை அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டலையும் கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கில் தான் எங்கள் வீடியோ ஷேர் ஆகும். அதனால் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எம்மியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ எம்மியாக இருக்கும். பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்தால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது மட்டன் தலைக்கறி குழம்பு. இது மட்டன் தலைக்கறி மஞ்சப்பால் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது இப்போ வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது 3/4 கிலோ தலைக்கறி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் வாங்க. 1/4 கிலோ சின்ன வெங்காயம் பிடிச்சி நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி, பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த குக்கரில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இதில் நறுக்கி வச்சுக்க நம்ம அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம்னா இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உரப்பு இருக்காது, உரப்பு இல்லாமல் வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழம்பு வச்சுன்னா வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, சேர்த்து வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த வெங்காயத்தை கலக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதங்குற வரை வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இன்னும் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குலைவாக வதங்கணும், விதவிதமாக கிடக்கக்கூடாது. இப்போ தக்காளி நல்லா குலைவாக வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குலைவாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். காஷ்மீர் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கிறேன். பச்சை வாசனை போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பச்சை வாசனை போகிடுச்சு. இப்போ இதில் நம்ம அந்த மட்டன் தலைக்கறியை சேர்த்துக்கலாம். இப்போ அதை சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிளகாய் பொடியே சேர்க்குறதில்ல, இது காரம் பச்சை மிளகாய் மட்டும்தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கறியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த இதை இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, பச்சை மிளகாய் வதக்கினோடு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் இதில் சிம்மிலே வேகட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி விட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கணும். இதில் கறி மசாலா தூள், வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் வச்சுட்டு அதைத்தான் இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், 3 ஸ்பூன், நார்மலான ஸ்பூனில் 3 ஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம்.
இதையும் சேர்ந்து அதோடு வெந்தால் மட்டனில் நல்லா சாந்து இருக்கும் மசாலா. இப்போ இதை வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நான் அரிசி கலந்து தண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். அரிசி கலந்து தண்ணி வச்சு அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதத்தோடு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடிக்கிடுவோம். இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். இது உங்கள் விசில் குக்கருக்கு தக்கன விசில் வச்சுக்கலாம். நான் என் குக்கருக்கு 4 விசில் வைக்க போகிறேன். 4 நீங்கள் உங்கள் விசில் எப்படி வேகுமோ அதுக்கு தக்கன நீங்கள் வச்சுக்கிறலாம். இப்போ 4 விசில் வரட்டும், பார்க்கலாம். இப்போ 4 விசில் ஆவியெல்லாம் போயிடுச்சு. இப்போ விசிலை எடுத்துக்கிறோம். எடுத்து வச்சு வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மட்டன் எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், மட்டன் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. நல்லா குழம்புமே நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், இது மஞ்சப்பால், இது தலைக்கறி, மஞ்சப்பால் இது. இப்போ இதில் நான் காய் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஆனால் நான் காய் சேர்த்து தான் வைப்பேன், அதனால் காய் சேர்த்துக்கிறேன். இதில் உருளைக்கிழங்கு, அப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். நான் வேறு எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. எதுவும் நல்லா இருக்காது. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்தா நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். உங்களுக்கு காய் போடுறது பிடிக்கலன்னா சும்மா வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா வச்சா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிக்கிடலாம். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. காய் ஒரு விசில் வச்சா போதும். ஒரு விசில் வர ஒட்டி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு விசில் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மஞ்சப்பால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே எலும்பில் வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மட்டன் கறியில் வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ எம்மியாக இருக்கும். இப்போ வாங்க ஒரு சட்டியில் மாற்றிக்கிடலாம். இப்போ பாருங்கள், வேறு ஒரு சட்டியில் மாற்றியாச்சு. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கிடுவோம். இதில் நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து சின்ன தேங்காயில் அதை அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிடுவோம். அதை சேர்த்துக்கிட்டு இப்போ தண்ணி அலசி சேர்த்துக்கிடுவோம். இப்போ இந்த மிக்ஸி அலசி தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இது தேங்காயும் இந்த குழம்பு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இப்போ மல்லித்தழை சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இருந்திருக்கு. பாருங்கள், இது நெய் சேர்க்கச்சவேலாம் வராது, ஏன்னா நம்ம மிளகாய் பொடி சேர்க்கலை இல்லையா. இப்போ பாருங்கள், ஆனால் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த மட்டன் தலைக்கறி மஞ்சப்பால் ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குமா. இதே மட்டன் தலைக்கறி மஞ்சப்பால் ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும், சுவையாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது உரப்பில்லாமல் வைக்கக்கூடிய குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சது எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.